ஜோதி சிஸ்டர் கேட்குறாங்க, நீங்கள் என்னக்கா சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இட்லி சாப்பிட்டேன். சுதா சிஸ்டர் லைவ்ல இருக்கா? பாசி தம்பியெல்லாம் எங்கே இருந்தாலும் வரணும் வரணும்னு கூப்பிட்றாங்க. நம்ம சுதா சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் எல்லாம் காணமே தம்பிய. சுதா தூங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். இங்கே தான் இருக்கிறேன் ஜோதிமா அப்படிங்கிறாங்க. நான் தூங்கலை, நான் அம்மாவோட லைவ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் ஜோதிமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர். ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மற்றும் லைவில் இருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர். காலம் மாறி போச்சு. ஐசியு குழந்தைக்கு பாட்டெல்லாம் வைக்கணுமாம்க்கா அப்படின்னா எனக்கு புரியலையம்மா. ஐசியூலாம் அமைதியாக இருக்க சொல்லுவாங்க. ஒரு மாதிரி பிளாக் கலர் துணியை கண்ணில் போட்டு பொத்தி விட்டுருப்பாங்க. இப்போ என்ன இப்படி காலம் மாறி போச்சு, ஐசியு குழந்தைக்கு பாட்டெல்லாம் வைக்கணுமா மக்கா? அப்படி யாரோ அவன் தூங்கக்கூடாதா அக்கா, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஓ ஆமாம் ஆமாம் புரியுதுமா நீங்கள் சொல்கிறது. அதை எப்படி சொல்கிறது, சாதாரண ஒரு 4 நாள் 2 நாள் இப்படின்னா அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த வெளிச்சம் அந்த தூக்கம். புரியுது. அவன் தூங்கக்கூடாதா அக்கா, ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? டாக்டர்களுக்கு சில இது தெரியுமில்லம்மா. அவங்க சொல்கிறதே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பேரக்குட்டியை நல்லபடியாக நம்ம தாயும் சேயும் நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளை நல்லபடியாக ஆண்டவன் காப்பாற்றி நல்லபடியாக பார்த்துக்கணும். அந்த ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு. பாப்பா சாப்பிட்டாங்களா? அவங்களுக்கு நைட்டில் சாப்பாடு எதுவும் கொடுத்தீங்களா? தாய்ப்பால் கொடுக்க கூப்பிட்றாங்களா? கூப்பிடுவாங்க சிஸ்டரே வந்து கூப்பிடுவாங்க. அது மாதிரி குழந்தைக்கு பால் ஊட்டணும்ட்டுலாம் கூப்பிடுவாங்களே, அதுக்காக கேட்குறேன். சுதா சிஸ்டர், பிரதீப்லாம் தூங்கிட்டாங்களா? காலைல ஸ்கூல் போகிறவங்க ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க சுதா சிஸ்டர் ஒரு வீடியோவுக்கு. பாருங்கள், எல்லாமே அதில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க, கடலைக்கு களை வெட்டிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஷார்ட்ஸு தான் எல்லாம் ஷார்ட்ஸாக தான் ஏற்ற முடியும்.